இந்தியாவில் சன்னி கிளைமேட்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து சன் எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. ஸ்கின் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் வேறு டாக்டர்ஸ் வேறு விட்டமின் டி எக்ஸ்போஷர் வேணும், சன் எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது, இதை பற்றி சொல்லுங்கள் சார்னு ஒரு வினையர் கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி ஒரு பதிவு பண்ணலான்ட்டு தான் நான் அதை பண்ணுறேங்க. வணக்கம். மருத்துவர் ஏசி செந்தில்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது வந்து எக்ஸ்போஷர் டு சன்லைட்டை குறைக்கணுங்க. சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். பட் ரொம்ப எக்ஸ்போஷர் எடுக்கிறப்போ ஸ்கின் கேன்சர் வரலாம். அதுக்காக சன்லைட்லேயே போகாமல் இருக்க முடியாதுங்க. நம்ம இருக்கிற இந்தியாவில் சன்லைட் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 months கிளைமேட்டே வந்து ஹாட்டாக தான் இருக்கும். அதுவும் நான் இருக்கிற பகுதி சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 கிளைமேட்டும் சொல்லுவாங்க, ஹாட்டஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ என்ன நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்னு பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து விட்டமின் டி எக்ஸ்போஷருக்காக எடுக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஐடியல் டைம் டு ஹேவ் இட் இஸ் பிட்வீன் மார்னிங் 7 ஒரு 9 o'clock எடுக்கிறதுங்க. இந்த டைமில் வந்து யூவி லேஸ் வந்து நமக்கு ஸ்கின்னோட எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் இனஃப் டு கெட் தி டோஸ் ஆஃப் விட்டமின் டி. நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு அது போதும். இந்த டைமில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஸ்கின் கேன்சர்லாம் பெருசாக வராது. அதுக்கான ரிஸ்க் ரொம்ப கம்மி. பகல் நேரத்தில் மார்னிங் 10 o'clock ஈவினிங் 4 o'clock இந்த டைமில் தான் நமக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் ரொம்ப ரிஸ்கிங்க. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யூவிஏ அண்ட் யூவிபின்னு சொல்கிறோம். அதில் யூவிபி தான் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ரேஸ். ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் டைம் டு அவாய்ட் சன்லைட் பார்த்தீங்கன்னா இந்த 10 to 4 மணி. ஸோ பண்ண முடியாதுங்க, என்னுடைய ஆஃபீஸ் டைம் வந்து இந்த டைம் தான், இந்த டைமில் நான் போய் தான் ஆகணும், இல்லை நான் ஒரு சேல்ஸ்மேன் எக்ஸ்போஷர் நான் அந்த டைமில் போகாதீங்கன்னா சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம்னா பர்சனல் ப்ரொடெக்டிவ் ஃபீச்சர்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் போடுற கிளாத்திங். சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக போகிறப்போ ஃபுல்லாக கவர்டாக ட்ரெஸ்ஸஸ் போடுறது இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் கம்மியாகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹேட் போடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி த ஃபேஸ், ஃபுல் ஹெட் அண்ட் நெக்கே வந்து ஓரளவுக்கு அந்த சன் எக்ஸ்போஷரை குறைக்குதுங்க. ஸோ ஈஸியாக இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஊரில் இந்த ஆஸ்திரேலியன் ஹேட்லாம் போட முடியாதுன்றவங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு அம்பர்லா நீங்கள் வந்து மழைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெயிலில் போகிறப்போ இந்த டைமில் தான் போய் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் போங்க. பட் நீங்கள் வெயிலில் போய் தான் ஆகணும்னா ஒரு அம்பர்லா எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுடைய ஹெட் அண்ட் நெக் ஃபேஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற சன்லைட் வந்து டெஃபினட்டாக குறையும். இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடியதுங்க. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இது சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னா என்னன்னா ஒரு க்ரீம் மாதிரி வருதுங்க. ஸோ எந்த அளவுக்கு சன் நம்ம கிட்ட வராமல் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அது தடுக்குது. அதை தான் சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனாவோ இல்லை க்ரீமாவோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த SPF ஃபேக்டர்னு சொல்லியிருக்கு. SPF 30ன்றது மினிமம்ங்க. அதுக்கு மேலே இருந்தால் தான் யூஸ்ஃபுல். சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் 30 இல்லை 50 யூஸ் பண்ணால் தான் ப்ரோஜனம். ஒரு 10 or 15 போட்டால் ப்ரோஜனம் இல்லை. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 10 என்ன அர்த்தம்னா 95% ஆஃப் யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மக்கிட்ட. சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 50 யூஸ் பண்ணுறப்ப 98% வரைக்கும் இந்த UVBs வராமல் தடுக்குதுங்க. ஸோ இதில் சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற இந்த க்ரீமோ லோஷன் அப்ளை பண்ணுறதுல சில விஷயங்கள் இருக்குங்க. 2 finger டெக்னிக்னு சொல்லுவோம். எவ்வளோ அப்ளை பண்ணணும் முக்கியம் இல்லையா? நம்ம பாட்டுட்டு இவ்வளோண்டு ஒரு டூத் பேஸ்ட்டுக்கு போடுற மாதிரி இவ்வளோலாம் போட்டால் பத்தாதுங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்ம் ஃபுல்லாக கைக்கு போடுறது அப்படின்னா 2 fingers சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 2 finger எடுத்து 2 finger அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வைக்கிறீங்க. அந்த லோஷனை வச்சு அதை அப்ளை பண்ணுறதை வந்து தான் இந்த 2 finger டெக்னிக் சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கைக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் மொத்தமே நம்ம இவ்வளோ வச்சுக்கிட்டு அது ஃபுல் ஹெட் அண்ட் நெக்கோ இல்லை எக்ஸ்போஸ்ட் ஏரியாவிலலாம் எல்லாத்துக்குமே பத்தும்னு நினச்சா அது பத்தாது. ஸோ இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணணும்? காலையில் போடும்போது வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஒரு 8 o'clock போட்டுட்டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் வந்து வெயிலில் தான் சுற்றுவேன், அது ஒன்ஸ் போட்டால் போதுமானா பத்தாதுங்க. உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் போட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ரீஅப்ளை இட். திருப்பி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 2 hours ஒன்ஸ்க்கு நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சன் எக்ஸ்போஷர்னால வரக்கூடிய ஹார்மை வந்து தடுக்க முடியும். ஸோ இது வந்து சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லிப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு SPF க்ரீம்ஸோ லிப் பாம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ லிப்ஸும் வந்து இதே மாதிரி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அவுட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லிப் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி 2 hours ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த லிப் பாம், சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்க லிப் பாம்ஸ் அப்ளை பண்ணுறப்போ லிப்பில் இருக்க ஸ்கின் வந்து ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் நம்ம வந்து முக்கியமான விஷயம் வந்து செல்ஃப் கேரில் என்னென்னா எனி சேஞ்சஸ் இந்த ஸ்கின் அது நமக்கு தான் தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு மச்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் மச்சம் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். எந்த மாதிரி மாற்றங்கள் வந்தால் நம்ம கேன்சராக இருக்கலாம்னு சொல்லி ஒரு பதிவு ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரீல் இருக்குது. மச்சத்தில் மாற்றங்கள் வருது, புதுசாக ஒரு மச்சம் வருது, மச்சம் திடீர்னு பெருசாகுது, இல்லை மச்சத்துடைய டாப் அந்த க்ரஸ்ட் வந்து விழுந்ததுக்கப்புறம் ரா ஏரியா இருக்குது, அது கீழே வந்து ரெட்டிஷாக ஒரு ரா ஏரியா இருக்குது. ஒரு ரா ஏரியாவில் வந்து சில நேரத்தில் வந்து பிளட் வர்றதோ இல்லை இச்சிங் ஜாஸ்தி இருக்குது, இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக
அதில் வந்து ஸ்கின் கேன்சர் ஒரு டைப் இருக்குங்க, மெலனோமான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுறப்போ ஸ்கின் கேன்சர் வரதை தடுக்க முடியும். ரெண்டாவது ஈஸியாக நம்ம செக்கப் எதாவது பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்தால் ஒரு டாக்டரை பார்க்குறப்போ ஸ்கின் கேன்சர்ஸ் வந்தாலும் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணலாம். ஸோ இன் ஷார்ட், நம்ம ஊரில் வந்து நம்ம டார்க் ஸ்கின் இருக்கிறதே ஒரு ப்ரொடெக்ஷன் தாங்க. கம்பேர்ட் டு த வெஸ்ட், நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சர்ஸ் ஈவன் தோ சன் எக்ஸ்போஸ்ட் இருந்தாலும் கம்மியாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய டார்க்கர் கலர் ஆஃப் த ஸ்கின் இஸ் இம்பார்ட்டன்ட். கடவுளாக நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம சன் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ ஸ்கின் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம பண்ணோன்னா ஸ்கின் கேன்சர்ஸ் வரதை நிச்சயமாக ரிஸ்க்கு குறைக்கலாம். அப்படியே வந்தாலும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோன்னா வைத்தியமும் ஈஸியாக இருக்குங்க. தேங்க்யூ.